Hi guys, welcome to my channel. My channel subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா brothers and sisters 9 to 12 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். மொத்தம் இப்போ 4 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். ப்ரீவியஸ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல்ல வந்துருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் brothers and sisters போஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஸோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள இப்பெல்லாம் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு அழகான, ஒரு பயங்கரமான, ஒரு வெல் செட்டில்டான ஒரு குடும்பம். பொன்மலர் ஜுவல்லரி அப்படின்னு வந்துட்டு வச்சிருக்கிற ஒரு துணி கடை வச்சிருக்கிற ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. 3 பொண்ணுங்க, ஒரு பையன். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்துட்டு அழகா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு. அந்த அஃபேர் லைஃப்ல வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. அதுதான் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கும் இங்க ஒரு இந்த குடும்பத்துல இருக்காங்க ஜக்குக்கும் வந்து லவ் கிரியேட் ஆகுது. ஸோ இதுல வந்து ஒரு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 9 to 12 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபுல்லா பேச போறோம். அப்பாவையும் கிரிஜாவையும் பிரிக்கிறோம். அம்மாவுக்காக ஃபர்ஸ்ட் இதுல மூத்த பொண்ணா இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வேலை விஷயமா வந்துட்டு வேலையை பார்த்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக அவங்க வேலையை தேடி அலையணும் அப்படின்னு கேட்டீங்க வந்துட்டு, முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெங்களூர்ல வந்துட்டு ஒருத்தங்களுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு லாயரா. ஸோ அசிஸ்டன்ட் லாயர். ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சில பல பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க என்ன மேட்ரு எது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க அந்த வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு இவங்களுக்கு பெங்களூர்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா தெரியுமா. இந்த பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும்போது, அந்த பையன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது, இந்த பையன் வந்துட்டு அந்த பையனை தேடி அலையும் போது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கோவத்துல இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணும். ஸோ தற்கொலைக்கு முயற்சி பண்றதுனால வந்துட்டு அந்த பையனை அடிக்கிறதுக்காக இவரு போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு, கார் கம்பெனில சூப்பர்வைசர் சம்திங். ஸோ அது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனில அவர் ரெஃபர் பண்ணது அந்த மனோஜோட அப்பா தான். இந்த பொண்ணு லவ் பண்ண மனோஜோட அப்பா தான் ரெஃபர் பண்ணுது. இவர் வந்து இந்த பொண்ணுக்காக அந்த மனோஜ் அவரோட நெருங்கிய ஃப்ரெண்டே அடிச்சதுனால அவரோட அப்பா அவரோட இன்ஃபுளுன்ஸ்னால அந்த கம்பெனில இருந்து இவரை தூக்கி விட்டுருவாரு. தூக்குனதுக்கு அப்புறம் இவர் நேரம் சென்னைக்கு வந்துருவாரு. சென்னைக்கு வந்து அப்படி வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு தெரியாதவங்க இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் அவங்களுக்கு வேலை போச்சா அப்படிங்கிற கில்ட்ல இவருக்கு வேலை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணும். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஸோ இது ஒரு லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்ல கில்ட்டா அப்படிங்கிற வந்துட்டு போக தெரியும். பிகாஸ் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப வீட்டுல மேரேஜ் பண்றதுக்காக வந்துட்டு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. சோ வரன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு யதார்த்தமாவோ என்னன்னு தெரியல, அந்த ஒரு பையன் மேல ஒரு 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 நல்ல ஒரு தன்மை இருக்குது. ஸோ அது வெப் சீரிஸ் பார்க்கலாம் தெரியும் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் தான் தோணுது, பட் கதை என்ன அப்படின்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு பயங்கரமான இதுங்க. நெக்ஸ்ட் ஒரு கேஸ் இருக்குது. கேஸ்னா லைக் அப்படி ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா, இன்னொரு பொண்ணு தங்கச்சி அப்படிங்கிற கேரக்டர். ஸோ அந்த பொண்ணு என்ன அப்படின்னா ஐடில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஐடில அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இவருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை வெறுப்பேற்றுறதுக்காகவே அந்த மேனேஜருடைய அம்மா வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. உன் கூட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு கொஞ்சம் கில்ட்டா இருக்கும், ஜெலஸ் ஆகும், பொசசிவ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பொண்ணு தூக்கி இவனோட அசிஸ்டன்ட் கேபின்ல அசிஸ்டன்டா போட்டுருவாங்க. போட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை கண்டுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லவ் பண்றாங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் அப்படி மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆரம்பிச்சிடும். எப்படி நான் சொல்றேன் அப்படி திரும்ப அந்த பொண்ணை வந்துட்டு அசிஸ்டன்ட் இருக்காங்களா. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு வேணா நீ வந்து உன் கேபினுக்கு போப்பா, எனக்கு அசிஸ்டன்ட் தேவையில்ல சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு விசிச்சு பாருங்க. ஆனா அதுல ஒரு மூமெண்ட் இருக்குது, லவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு கேரக்டரை இந்த மேனேஜர் வந்துட்டு கடைசியில லவ் பண்ணும். அதை அவங்க ப்ரப்போஸ் பண்ற மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அது இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. ஸோ ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். நான் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், நீங்க ரெடியா இருங்க. போன் இருந்தா தானே கிரிஜாட்ட பேசுவ. நெக்ஸ்ட் இதுதாங்க ப்ரோமோலே காமிச்சாங்க. ஜக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஜக்கு அப்படிங்கிற கேரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா,
அவருடைய அந்த டிஜே மிக்ஸ் அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அவர் லைட்டா அவருடைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து இவருக்கு லவ் ஆகும். சொல்ல மாட்டார். அந்த பொண்ணுக்கு லவ் இருக்கா அப்படிங்கிறது அந்த பொண்ணு தெரியும். பட் அந்த பொண்ணு சொல்லாது. இப்படி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு கூட பப்புக்கு போயிட்டு பார்ட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணுவான் வந்துட்டு ஒரு சம்திங் ஏதோ அதை கலந்து விட்டுருவான் ஜூஸ்ல. இதை குடிச்சு அந்த ஒன்று மயக்கம் ஆரம்பிச்சிடும். உடனே வந்துட்டு அந்த பையன் ஜக்கு கடுமை வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னா இவன் பதறி அடிச்சு ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்துருவாருப்ப. வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணணும்னு சொல்ல ட்ரை பண்ணும். நீ லவ் பண்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த போதையிலே ஓடணும். ஸோ அதுக்கப்புறம் இங்க மேட்ரு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் இவர் ஜக்குவோட அப்பாவோட பொண்ணு. எப்படி சொல்றேன் ஏன்னா அந்த அவர் தான் அஃபேர் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து இன்னும் ஒரு டீப்பான ஸ்டோரி இருக்குது. இவர் தான் ஒரிஜினல் போஸ் வெங்கட் தான் வந்து அந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பாவா இல்ல ஜெயில ஒருத்தவங்கள பார்க்க போறாங்க அவர் தான் வந்து இவங்களோட ஒரிஜினல் அப்பாவா அப்படின்னு வந்து படம் லைக் வெப்சீரிஸ்ல போக போக தான் தெரியும். ஸோ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வெப்சீரிஸுக்குள்ள இருக்குது. கிரிஜாவா நம்ம பொண்ணு பர்த்டே நம்ம வீட்ல யாருக்கும் பர்த்டேவே இல்லையே. லவ் யூடா செல்லம். லவ் யூவா அதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே நமக்கே வந்துட்டு ஒரு இதா இருக்குது. அண்ட் இன்னைக்கு இப்போ இந்த 12வது எபிசோட் 9 to 12 இந்த 12 எபிசோட்ல வந்துட்டு லாஸ்ட் எபிசோட்ல பயங்கரமான விஷயம் காமிச்சாங்க. ஏன்னா ப்ரமோல வந்துட்டு ஒருத்தரால தான் அந்த விஷயம் வந்துட்டு அந்த ஹோல் ஃபேமிலிக்கே தெரியும். ஜக்குவால தான் அந்த ஃபேமிலிக்கே தெரியும். அந்த ப்ரமோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்பவும் இந்த ஒரு மேட்ரு கிரிஜாவை இவர் அஃபேர்ல வச்சிருக்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெரியாது. அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீக்ல வந்து தெரிஞ்சிட போகுது. ஸோ நீங்க இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு பார்க்கும்போது ஓகே பயங்கரமா இருக்குது, செமையா பண்றாங்க, குட் வாட்டர் அப்படின்னு எல்லாமே தோணுது. வெப்சீரிஸ் வர வரதான் வந்துட்டு ஃபுல் ஃபிளெக்ஸ்டான கதைன்னு தெரியும். ஏன்னா பொன்மலர் அப்படிங்கிற அந்த அந்த இவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு உண்மையிலே சொல்றேன் சரியான ஒரு கேரக்டர். ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு உலகமே தெரியாது. உலகம்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க பிள்ளைங்க. இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இவர் துரோகம் பண்றாரு. ஸோ அந்த துரோகம் வந்துட்டு வெளி வரும்போது எந்த மாதிரி இருக்க போகுது, இவர் ஜெயிலுக்கு போயிடுவாரா இல்லை இந்த குடும்பத்திற்கு துரத்தி அடிக்கப்படுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எனக்கு வந்து இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கு. நான் 1ல இருந்து இப்போ இந்த 12 எபிசோட் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிடிக்கும். ஏன்னா கான்செப்டே பிடிச்சிச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி வர போகுது பிரச்சனை அது இது எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க இந்த விஷயம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குது, மறக்காம செக் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் வெப்சீரிஸ் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மனசுல என்ன தோணுது, நீங்க பாத்தீங்களா பாக்கலையா இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்க்க போறீங்களா அப்படின்னு வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். பாய்.